செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக நடிகர் கிருஷ்ணாவிடம் 17 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் நேற்று முதல் தொடர்ந்து விடிய விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய 17 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஸ்ரீகாந்தோடு நடிகர் கிருஷ்ணாவும் ஒரு பார்ட்டியில் கலந்து கொண்டு இந்த போதைப் பொருளை பயன்படுத்தியதாக உள்ள தகவலை அடுத்துதான் தற்பொழுது கிருஷ்ணாவை காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் கிருஷ்ணாவுக்கு மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டது. ஆனால் போதைப் பொருளை பயன்படுத்தியது மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. தொடர்ந்து கிருஷ்ணாவிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவருடைய செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அவருடைய வங்கி கணக்குகள் குறிப்பாக ஜிபே மூலம் ஏதாவது பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்ற அடிப்படையிலையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. செல்போன்களில் உள்ள தொடர்புகள் குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விசாரணைக்கு பின்னர் அவர் போதைப் பொருள் கும்பலோடு தொடர்பில் இருந்தாலோ அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்தது உறுதி செய்யப்பட்டாலோ கைது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இதுவரை மருத்துவ பரிசோதனையில் கிருஷ்ணா போதைப் பொருளை பயன்படுத்துவது உறுதி செய்யப்படவில்லை என்ற அடிப்படையில் இந்த விசாரணை தொடர்ந்து ஒரு நீண்ட விசாரணையாக நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.